ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் நிந்திக்கிறவர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லித்து அடுத்த 598வது நாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் சர்வாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு விசேஷமான பொருள். சர்வாய நமஹா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பொருள் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா துன்புறுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இவர் துன்புறுத்துறார் அப்படின்னா நாமளே பார்க்குறோம், நமக்கு எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டம் வருது, எத்தனையோ சிரமங்கள்லாம் வருது. நாம் ஆனால் என்ன சொல்லிக்கிறோம், எனக்கு தெரிஞ்ச மனசுக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பும் பண்ணலை சார், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தெரியல, அந்த கடவுளுக்கு இரக்கமே இல்லை, என்னையே இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படிலாம் நாம் புலம்பிக்கிறோம் இல்லையா. இப்போது ஒரு காரண காரியம் இல்லாத ஒருத்தட்ட நாம் தண்டனை கொடுப்பாளா யாரானும்? எங்கேயானும் உண்டா? ஒருத்தட்ட ஒரு தப்பு இல்லாத, ஒரு காரணம் இல்லாத, ஒரு நீதி இல்லாத யாருக்கான தண்டனை கிடைக்குமா? அப்போது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியலையே வழிய தண்டனை தான் தெரியறது. அப்போ இவர் துன்புறுத்துறார் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வினைப்பயன், நம்மளோட கர்ம வினைப்பயன் பாபம் ஏதோ இருந்திருக்கு, அதுக்குண்டான தண்டனை. காரணம் என்ன? இவர் நியாயாதிபதியாக இருக்கிறதுனால, நீதிபதியாக இருக்கிறதுனால அதுக்கு உண்டான நீதி வழங்கத்தான் வேண்டியிருக்கு. எப்படி நல்ல விஷயங்களுக்கு, நல்ல நடத்தைக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டியிருக்கோ அதே போல் கெட்ட நடத்தைகளுக்கு உண்டான தண்டனையும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி துன்புறுத்துறார். ஆனால் அந்த துன்புறுத்துறதுலேயும் என்ன ஒரு பெருமை அப்படின்னா, பொதுவாக ஒரு நீதி பரிபாலனத்தில் தண்டனை கொடுத்தா அது நமக்கு கஷ்டமாகவே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். தூக்கு தண்டனை கொடுக்குறார், ஆயுள் முழுக்கணும் சிறையிலே கிடக்கணும் அப்படின்னா அது எங்கேயானு கடைசியில் நன்மையில் முடியுமோ? முடியவே முடியாது. அது கஷ்டமாகவே தான் போயிடும், அதோடையே முடிஞ்சிடும். ஆனால் இவர் துன்புறுத்துறது என்ன பண்ணுன்னார், கடைசியில் நன்மையிலையும் கொண்டு விடுமா. அதுக்காக துன்புறுத்துறார். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னார், முன்னால் தாருகாவனத்து ரிஷிகள் சொன்னோம் இல்லையா, அவர்கள் சிவபெருமான இந்த பக்தி இல்லாத, புரிஞ்சிக்காத, அவரை வெறுத்தா அப்படின்னு, திட்டினா அப்படின்னு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தாருகாவனத்து ரிஷிகளையும் என்ன பண்ணினார்னார், மயக்கி துன்புறுத்தினாராம். எப்படி மயக்கி துன்புறுத்தினார்? உடனே திருமாலை நினைச்சார், அவர் மோகினியாக வந்தார். எப்படி சிவபெருமான் பிக்ஷாடனராக போய் அந்த தாருகாவனத்து ரிஷி அந்த பத்தினிகளெல்லாம் அவர் எடுத்துன்னு போனாரோ அதை போல் இந்த ரிஷிகளெல்லாம் மோகிச்சு மயக்கிறதுக்காக மோகினியாக திருமால் மயக்கினார் இல்லையா. இப்போ இது சிவபெருமானோட அந்த ஒரு விருப்பத்தினால தானே திருமால் அங்கே மயக்கினார். அப்போது இவர்கள் எல்லாத்தையும் காமத்தை ஜெயிச்சவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன ஆயிட்டார்னார், மோகினியை பார்த்தோன்னே மயங்கி அதனால் காமவசப்பட்டு துன்பத்தை அடைஞ்சா இல்லையா மயக்கத்தில். இப்படி அப்படியும் மயக்கக்கூடியவர். ஆனால் கடைசியில் எப்படி முடிஞ்சது அப்படின்னு, அந்த மயக்கம் காமமாகவே போய், மோகமாகவே போய் மதிமயக்கத்திலேயே முடிஞ்சு இவர்கள் பாதாளத்துக்கு, அதில் பாதாளத்தில் போய் நரகத்தில் விழுந்துள்ள. எப்படி அவர்களுக்கு கடைசியில் தெளிவு ஏற்பட்டது, ஞானம் வந்தது அப்படின்னு தெரியறது இல்லையா. அதை போல தான் இவர் துன்புறுத்தினாலும் அந்த துன்பத்தோட முடிவில் கடைசியில் நமக்கு ஒரு நன்மை பயக்கிறாப்பில் இருக்கும், நம்மளோட பாபம் நீங்கி நமக்கு பரிசுத்தமாகறாப்பில் இருக்கும். அதுக்காக இவர் துன்புறுத்துறார். அதனால்தான் சர்வாய நமஹா அப்படின்னு இந்த திருநாமம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது 599வது திருநாமம் ஓம் சங்கராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சங்கரோதி இது சங்கரஹா அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்படுறது. அதாவது சம் அப்படின்னா இனிமை, இன்பம், நன்மை, இதை தரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சுகத்தை அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். வேடிக்கையாக இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த திருநாமம் சர்வாய நமஹா அப்படின்னு துன்புறுத்துபவர் அப்படின்னு சொல்லித்து உடனே அடுத்த திருநாமத்தில் என்ன சொல்கிறதுன்னு சுகத்தை அளிப்பவர். அது எதனால? முன்னாலே சொன்னேன் இல்லையா, இவர் துன்பத்தை கொடுக்கறதும் நம்மளோட பாவத்தை போக்கி கடைசியில் இன்பம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான், நன்மையை அடையணுங்கிறதுக்கு தான். அதனால்
சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. இதே திருநாமம்தான் 440ஆவும் வந்திருக்கு. அடுத்த 600ஆவது திருநாமமும் இதே தான் வரப்போகிறது. இப்படி 3 இடத்துலையும் வந்திருக்கு. இவர் எப்படி சுகத்தை கொடுத்தார் அப்படின்னார், எந்த தாருகாவனத்து ரிஷிகளை அவளுக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவரோட கையிலேயே தான் அவர்களோட சுகமும் இருக்குது. இவருக்கு சுகம் கொடுக்கணும்னாலும் இந்த ரிஷிகளுக்கு யார் கொடுக்கணும்னார், இதே சிவபெருமான் தான் அருள் செஞ்சாகணும். அதனால் ஒருத்தருக்கு சுகமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் அதை கொடுக்கக்கூடிய சக்தி யார் கையில் இருக்குன்னார், பரம்பொருளான சிவபெருமான் கையில் இருக்குது. அதனால தான் 2 நாமம் இப்படி பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடியவர் சுகத்தை தருவர் அப்படின்னா ஒரு கஷ்டமும் கொடுக்கறது, அந்த கஷ்டத்து மூலிமா முடிவில் சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவங்கிறதுக்கு தியாகேஸ்வர் லீலையில் விறகு வெட்டி இலையிலே அப்படின்னு ஒன்றும் அதில் பார்த்தா காந்தார தேசத்தோட ராஜா இவர் பெரிய சக்கரவர்த்தி. இவர் என்ன பண்ணுறார், தேசம் முழுக்கலும் உள்ள சிவத்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு பல விதத்தில் யாத்திரை போகிறதே. அதில் ரொம்ப சைவத்தில் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தில்லை நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணணும், அந்த ஆனந்த கூத்தை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காந்தார தேசத்துலேருந்து அந்த ராஜா சிதம்பரம் வர தில்லை அம்பலத்தில் வந்து நடராஜ பெருமானோட ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணி அப்படியே பரவசப்பட்டு சிவபக்தியில் மூழ்கி உருகி இருக்கார். அப்போ என்ன பண்ணுறா, அந்த சிதம்பரத்தில் இருக்கிற ரிஷிகள் பெரிய புலவர்கள் எல்லாரும் வித்வான்கள்லாம் உபன்யாசம் பண்ணுறா, சிவபெருமானோட பெருமைகளை சொல்கிறதே. அதில் இந்த காந்தார தேச ராஜா கேட்குறதே என்னென்ன, ஆரூரில் இருக்கக்கூடிய தியாகேஸ்வரோட பெருமையை சொல்கிறா. அவரோட பெருமையை கேட்டோன்னே இந்த காந்தார தேச ராஜாவுக்கு உடனே அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்துருத்தோம். நமக்கு எப்போ இதெல்லாம் ஆசை வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நாம் ஒரு இடத்துலேருந்து யார்கிட்டேருந்தோ கேட்டோன்னா அதோட பெருமையை நமக்கு மனசில் ஒரு ஆனந்தத்தை கொடுத்து நாமளும் அதை போய் பார்த்தா தேவையில்லை அப்படின்னு. இப்போவே இந்த நாம் அரண்நாமாயிரம் நிகழ்ச்சியிலேயே எத்தனையோ இந்த நாமத்தை பற்றி சொல்கிறதே, எவ்வளவோ திருக்கோவில் அதோட ஸ்தல புராணங்கள் பெருமைகள்லாம் சொல்லிட்டு வரத்தே எல்லாருக்கும் நம்மளை அறியாத ஒரு ஆசை வருதா இல்லையா, நிச்சயம் இந்த இடத்த போய் தரிசனம் பண்ணும், அங்கே போய் அருள் அடையணும் அப்படின்னு ஆசை வருது இல்லையா. அது மாதிரி தான் இந்த காந்தார தேச ராஜாவுக்கு ஆரூர் தியாகேஸ்வரோட பெருமையை எல்லாரும் சொல்ல கேட்டு அங்கே வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு உடனே வரார். அங்கே வந்தால் தியாகேஸ்வரை பார்த்துட்டு இந்த கமலாலயம் அந்த புண்ணியபுரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போது அங்கே சோழ தேசமாக இருக்கிறதுனால சோழராஜா என்ன பண்ணால் காந்தார தேசத்துலேருந்து ஒரு அந்நிய நாட்டு ராஜா நம்ம நாட்டுக்கு வந்திருக்கார், நம்ம தியாகேஸ்வரர் தரிசனம் பண்ண வந்திருக்கார், நம்ம தக்க விதத்தில் அவருக்கு மரியாதை எல்லாம் கொடுத்து தரிசனம்லாம் பண்ணி வச்சு அவர் தங்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறார். இப்படி 2 ராஜாக்களும் பேசின்னு இருக்கிறதே சோழ ராஜாவும் காந்தார தேசத்து ராஜாவும். இந்த காந்தார தேசத்து ராஜா என்ன பண்ணுறார், இந்த புண்ணியபுரியாக இருக்குது, தியாகேஸ்வர பெருமான் இப்படி அருள் பாலிச்சுன்னு இருக்கார், இந்த இடத்துல எனக்கு பெரிய புண்ணிய செயலை தானே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். லக்ஷ போஜனம் அப்படின்னு, அதாவது சகஸ்திர போஜனம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 1000 பேருக்கு அன்னமிடுறது, அதுலேயும் எப்படி இல்லாம் அதுக்கு விதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டவர்களெல்லாம் தகுந்த பாத்திரத்துக்கு பார்த்து அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்படி பண்ணணும் அப்படின்னு இங்கே லட்ச போஜனம் பண்ணணும்னு இந்த ராஜாவுக்கு காந்தார தேச ராஜாவுக்கு ஆசை வந்தது. அதனால் உடனே சங்கல்பம் பண்ணின்னுட்டார் தியாகேஸ்வர பெருமான் முன்னால், இதே இந்த புண்ணியபுரியில் நீங்கள் எழுந்தருள் இருக்க இந்த தேசத்தில் நல்ல சத்தான சத்பாத்திரங்களுக்கு 1,00,000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணிவிட்டு சாப்பாடு பண்ணி வச்சு அவர்களுக்கு உண்டான மரியாதையெல்லாம் பண்ணிட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போவேன் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணார். இதை கேட்ட சோழராஜாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது, நம்ம நாட்டில் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அப்படின்ட்டு நானும் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சோழராஜாவும் சொன்னார். இப்படி 2 ராஜாக்களுமா சேர்ந்துட்டு பெரிய அன்னசாலை அமைக்கிறார். அன்னசாலை அமைச்சு பாகசாலை சமையல் அறையெல்லாம் அமைச்சு பல பேரையும் நல்ல சமைக்கக்கூடியவெல்லாம் அழிச்சுன்னு வந்து பல விதத்தில் அறுசுவை உணவு தயார் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான சாமான்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கா, குமிச்சு வச்சுருக்கா. ராஜாக்கள்லாம் காரியம் பண்ணுறான்னா கேட்பானே, வச்சுருக்கா. இதை கேள்விப்பட்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணார், இந்த ஆரூருக்கு வர ஆரம்பிச்சிட்டா.
இந்த லட்ச போஜனத்தில் 1,00,000 பேர் வேணும் அப்படின்னாக்க அதுக்கு எல்லாரும் வந்தால் தானே முடியும். இப்படி எல்லாருமே சேர்ந்துன்னு வர வர ஜனங்கள்லாம் வந்து அதுக்கு உண்டான தக்க பாத்திரங்கள்லாம் வந்து வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறத பார்த்தா இவாளுக்கும் சந்தோஷமாக இருக்கு இல்லையா. இப்படி பிரமாதமாக லட்ச போஜனம் நடந்துட்டுருக்கு. 20 நாள் நடந்தது. 20 நாள் நடந்திருக்கு. இந்த 20 நாளில் ஒரு லட்சத்துக்குள்ளே கால்வாசி தான் வந்து சாப்பிட்ருக்கா அப்படி இருந்திருக்கு. மீதி 3/4 பேர் வரணும், வந்து சாப்பிடணும், இது பூர்த்தி ஆகணும். அப்படி இருக்கிறதே ஒரு சோதனை என்ன வந்தது அப்படின்னா, கார்காலம் ஆரம்பிச்சிடுத்து, மழைக்காலம் ஆரம்பிச்சிடுத்து. மழைக்காலம் ஆரம்பித்தா அப்பப்போ வானம் இருட்டுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுத்து. மழை பெய்ய ஆரம்பித்தா இவர்கள் அந்த சமையல் கட்டெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கா, எல்லாத்துலேயும் சாமான்லாம் வச்சுருக்கா இல்லையா. அதில் எல்லாம் சில சாமான்கள்லாம் நனைஞ்சு போகிறது, எல்லாம் போகிறது, போனாலும் வேறு வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னா, விறகு இல்லாத போயிடுது. அடுப்பு எரிக்கணுமே, அடுப்பு எரித்து தானே எல்லாத்தையும் சமையல் பண்ணணும். அதுக்கு உண்டான விறகெல்லாம் இந்த 20 நாள்லேயே இவர்கள் சேர்த்து வச்சது போயிடுத்து, ஆயிடுத்து. மீதி நாளுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா விறகு இல்லை. சரி காட்டில் போய் வெட்டின்னு வரலான்னா ஒரே மழையாக வந்துடுத்து, எல்லாம் நனைஞ்சு போயிடுத்து, அடுப்பு எரியாது. இப்போதும் நாமளும் சங்கல்பம் பண்ணிண்டாச்சு, இப்போ பாதி பண்ணிவிட்டு மீதியை பண்ணலைன்னா அதுவே பெரிய பாபமாக போகும், மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுன்னு தெரியல, காந்தார தேசத்து ராஜா தியாகேஷ பெருமான்கிட்ட போய் வேண்டிக்கிறார். இப்படி ஒரு சோதனையாக வந்துடுத்தே, நான் என்ன 20 நாள் நடந்ததே மீதி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி வருத்தப்படுறதே என்ன பண்ணால், அதில் சாப்பிட வந்த சில பேர் சொன்னால், இங்கே வர வழியில் யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துன்னு இருக்கார், அவர் விறகெல்லாம் வச்சுன்னு இருக்கார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னா. உடனே ராஜா என்ன பண்ணால், அப்படி இருக்கா அப்படின்ட்டு உடனே சேவகர்கள்லாம் அனுப்பிச்சா. போனால் காட்டில் ஒரு ஆள் உட்காந்துன்னு இருக்கார், ஒரு வேடன் மாதிரி கையில் ஒரு கோடாலியை வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கார். இந்த ராஜசேவர்கள்லாம் போய் கேட்டா, இது மாதிரி நம்ம ஆரூரில் லட்ச போஜனம் நடக்கிறது, அதுக்கு விறகெல்லாம் வேணும், இந்த மழையில் ரொம்ப சிரமமாக இருக்குது விறகு கிடைக்கிறது, நீங்கள் ஏதானு விறகு கொடுக்க முடியுமா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அவ்வளோதானே வேணும், விறகு தானே வேணும் அப்படின்னார். இதோ தரேன் அப்படின்னார். ஏந்துண்டார், போனார். எய்த்தாப்பில் மழையில் நனைஞ்சின்னு ஒரு பச்சை மரம், அந்த பச்சை மரத்தை தன்னோட கோடாலியால் வெட்டினர், அதை பொழந்தார், ஒரு சின்ன விறகு கட்டா பண்ணினர். இந்த ராஜசேவர்கிட்ட இதை எடுத்துன்னு போங்க உங்களுக்கு சரியாயிடும்னு. இதை கேட்ட ராஜசேவர்கள்லாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னையே அது நம்ம மலைமலையாக குமிச்சு வச்சுருந்த விறகே 20 நாளில் ஆயிடுத்து, இவர் இத்தினுண்டா ஒரு பச்சை மரத்தை வெட்டி கொடுத்துருக்காரு, இது எப்படி போரும் அப்படின்னு. நீ போய் பாரேன் அப்படின்னு எடுத்துன்னு வந்து வச்சா மீதி இருக்கிற அத்தனை லட்ச போஜனத்துக்கும் சமையலுக்கு இந்த விறகே வந்தது. அதுக்கப்புறம் தான் அசரியில் தெரியுது, இப்படி விறகு, இந்த பச்சை விறகை ஒரு மரத்தை வெட்டி கொடுத்தது யாருன்னு தியாகேஷ பெருமானே வந்து கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு ராஜாக்கள்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டா, இப்படி அருள் பண்ணியிருக்கானின்னு. இப்படி நமக்கு சிரமத்தையும் கொடுக்கக்கூடியவர், கடைசியில் சங்கரராக சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்படி இருக்கிற அவரோட பெருமையை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.